அப்போது தீபலட்சுமி அவர்கள் சொன்னார்கள் 1971 மிகவும் புரட்சிகரமான குடிசை மாற்று வாரிய திட்டம் இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழகத்திலே தான் நடைமுறைப்படுத்தப்பட்டது. மிகவும் புரட்சிகரமான திட்டம்தான். ஆனால் அந்த திட்டம் தொடர்ச்சியாக எப்படி நீர்த்து போனது என்பதை இந்த நூலில் அவர் குறிப்பிட்டு காட்டுகிறார். சில புள்ளி விவரங்களை நான் சொல்லுகிறேன். 1971 இந்த திட்டம் அமலாக்கப்பட்ட போது சென்னையில் இருந்த குடிசை பகுதிகளுடைய எண்ணிக்கை 1202. 15 ஆண்டுகளுக்கு பிறகு 1986 இந்த எண்ணிக்கை குறைந்தது. ஆனால் கணிசமாக குறையவில்லை. அப்போது 996 பகுதிகள் குடிசை பகுதிகள் இருந்தன. குடிசைகளுடைய எண்ணிக்கை அதிகம் இந்த பகுதிகள். ஆனால் இந்த தாராளமயமெல்லாம் வந்த பிற்பாடு பன்னாட்டு வங்கிகளிலே இருந்து கடன் பெற்று இந்த திட்டங்களெல்லாம் நிறைவேற்ற தொடங்கிய பிற்பாடு இந்த குடிசை மாற்று வாரியத்தினுடைய பெயர் எல்லாம் மாற்றப்பட்ட பிற்பாடு 2011 இந்த 1986 996 இருந்த இந்த குடிசை பகுதிகளுடைய எண்ணிக்கை குறையவில்லை, மாறாக 2 மடங்குக்கும் அதிகமாக மாறிவிட்டது. 2173 பகுதிகள் குடிசை பகுதிகள் இன்றைக்கு அந்த 2011 மக்கள் தொகை கணக்கின்படி இருக்கின்றன. இன்றைய இப்போ 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கவில்லை. அது 2026 இனி நடக்கும், 27 நடக்கும். அப்போது இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்கிறதா என்பது அப்போது தெரிய வரும்.